வணக்கம் நண்பர்களே. ஒரு சிலருக்கு திருமணம் நடப்பதில் மிகவும் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கு திருமணம் நடந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஒரு சிலருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது கலத்திரஸ்தானாதிபதி கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய, எடுத்துக்காட்டாக மேச லக்னம்னு எடுத்துக்கிறோம். மேச லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது கலத்திர காரகன், கலத்திர ஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் வர்றார். இந்த சுக்கிர பகவான் எந்த இடத்துல அவரோட ஜாதகத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 இடங்களையும் இருக்கும்போது அந்த 3 இடங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும். காரணம், மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திரம். இந்த நட்சத்திரங்களில் அஸ்வினி, மகம், மூலம், அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திர பாதங்களில் சுக்கிர பகவான் இருந்ததுன்னா அவர்களுக்கு திருமணம் தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும். திருமணம் நடந்தாலும் அவர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யும்போது ஓரளவு பிரச்சனை இருக்காது. அவர்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒரு அந்யூன்யமாக இருக்க மாட்டார்கள். சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள், பிரிவு பிரச்சனைகள் அவருடைய மன வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நன்றி.